Hey guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கியூரா பற்றி தான். கியூரா பற்றி என்ன சொல்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பட் நிறைய பேர் கியூரா யூஸ் பண்ண விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. எனக்கு கியூரா தான் பிடிக்கும். நான் நிறைய செட்டிங்ஸ் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் நிறைய செட்டிங்ஸ் இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்டிங் கியூரா யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்டர்ஃபேஸ் தான். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறது வந்து ரைட் மவுஸ் பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஜூம் இன் ஜூம் அவுட்டு. நான் ஜூம் இன் வந்து ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ண வச்சுருக்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற லொக்கேஷன்ஸ் இப்போ மாடல் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த எல்லாமே எனேபிள் ஆகிடும். ஸோ இது ஒன்றும் ஒரு விஷயம் நான் ஒரு பார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் கீழே இருக்கிறது வந்து வியூஸ், லெஃப்ட் வியூ, ரைட் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு கான்ஃபிகர் கியூரா போயிடுங்க. கான்ஃபிகர் கியூரா போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்லைஸ் ஆட்டோமேட்டிக்லின்னு இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸ்லைஸ் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தடவையும் ஆப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்லைஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஸ்லைஸ் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும். அண்ட் டிஸ்பிளே ஓவர் ஹேங்கு, அது இந்த இதை அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அதை அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஜூம் டுவர்ட்ஸ் மவுஸ் டைரக்ஷன் அது வச்சுக்கோங்க. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். யூஸ் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கியூரா. இப்போ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கியூரா அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா ஒரு கியூரா தான் யூஸ் பண்ண முடியும். லைக் இப்போ நான் இன்னொரு மாடலில் நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா ரெண்டாவது கியூரா ஓப்பன் ஆகும். சப்போஸ் இது கிளிக் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணாலும் ஒரு கியூரால தான் எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இது வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டரோட ஒர்க்கிங்கை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணும். பிகாஸ் இப்போ 10 தடவை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 கியூரா வந்து ஓப்பன் ஆகி நிற்கும். அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸ்கேல் லார்ஜர் மாடல், ஸ்கேல் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் மாடல். பிகாஸ் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அடாப்ட் பண்ணும். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது சின்ன சைஸாக மாற்றி வச்சுக்கும். ஸோ அது நமக்கு செட் ஆகாது. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டைமென்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணும். ஸோ அவ்வளோதான். காஷியஸ் மிரர் இன் மெசேஜ் இன் ஜி கோட் ரீடர். ஸோ அவ்வளோதான். ப்ளா. ஓகே. அண்ட் செட்டிங்ஸ் அது தனியாக சொல்கிறேன். அது பெரிய டாப்பிக்காக போகும். பிரிண்டர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்டேட் ஃப்ரிம்மரை நீங்கள் கியூரா யூஸ் பண்ணி கூட அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல் யூசேஜ் கிடையாது. ப்ரொஃபைலில் வந்து நான் என்னோடய கஸ்டம் ப்ரொஃபைல் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் எப்போவுமே சேவாக இருக்கணும் அப்படின்னா இந்த டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன்இன்னை வந்து நீங்கள் பண்ணணும். சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட என்ன சொல்ல செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப அடுத்த வெர்ஷன் அப்டேட் பண்ணுறப்போவோ டெலீட் பண்ணுறப்போவோ உங்களுக்கு செட்டிங்ஸ் மிஸ் ஆகாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அண்டு இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா இதில் நிறைய பிளகின்ஸ் இருக்கும். இந்த பிளகின்ஸ் வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லான பிளகின்ஸ் நிறைய இருக்குது. ஆக்டோ பிரிண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன விஷயங்கள்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இதில் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து ஆட்டோ ஓரியன்டேஷன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இன்ஸ்டால்டை காமிக்கிறேன். என்னோட இன்ஸ்டால்டு வந்து ஆட்டோ ஓரியன்டேஷன்ஸ், கஸ்டம் சப்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எனக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுத்துருக்குது. அண்டு மெஷர் டூல் தேவைப்படாது. அப்டேட் செட்டிங்ஸ் கைடு அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு செட்டிங்குள்ளே போகிறேன் அப்படின்னா அந்த செட்டிங்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நான் படித்து நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நான் நிறைய செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. இதில் சப்போர்ட்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா அதில் நிறைய செட்டிங்ஸ் வரும். பில் பிளேட் அடிஷனு, ஸ்பெஷல் மோடு, அடாப்டிவ் லேயர் ஹைட்டு, இப்படி நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பட் திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஜஸ்ட் ஒரு ஓவர்லே மாதிரி தான் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்தாச்சு. அண்ட் இது போக உங்களுக்கு கியூரா பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியணும்னா தாராளமாக சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, அன்டில் தென், பாய் பாய்.